அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜாமணிகண்டன். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது? காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி, முதன்மையான ராசி மேஷராசி. அந்த மேஷராசியே உங்களுக்கு முதல் ராசியாக வந்தபடியால் தாய்க்கு எத்தனை பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுடைய தலைமகன் தான் செல்ல பிள்ளை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு செல்ல பிள்ளை என்றால் இந்த மேஷராசி அன்பர்கள். அவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பொன்னான மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆக்ரோஷமானவர், கோபமானவர், தர்ம தத்துவத்தை பின்பற்றி வாழக்கூடியவர். எதையும் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தை கொண்டவர். ஆயினும் இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் கோபத்தை குறைவாக ஆள்பவர்களே. இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு கோபம் உச்சத்திற்கு சென்றுவிடும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் சத்தியத்தை பின்பற்றி வாழ்ந்து விடுவார்கள். கார்த்திகை நட்சத்திரமும் சத்தியத்தை பின்பற்றி வாழும். ஆனால் அவர்களை மிகவும் சீண்டிவிட்டால் சத்தியத்தை தாண்டி அவர்கள் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடமாட்டார்கள். இவர்கள் தன்னுடைய உச்சத்தை தொடுவதற்கு எந்த வகையிலேனும் நாம் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். பெரும்பாலும் 90% அந்த நேர்மையான வழியில் தான் செல்வார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களுடைய எண்ணத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்துவிட்டால் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராசிநாதன் இந்த ஆவணி மாதத்தில் ஆரம்பத்தில் 6ஆம் இடத்தில் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தானத்தில் போய் உக்காந்துட்டாரே, வம்பு வழக்கு நடக்குமா அப்படின்ட்டு நீங்கள் பயந்து கொண்டு இருக்கக்கூடிய எண்ணங்களை விட்டுடுங்க. அவர் செவ்வாய் கிரகம் உங்களது ராசிநாதனாக இருந்தாலும் அவர் ஒரு இயற்கை சுபர் அல்ல, இயற்கை பாபர். 6இல் அமர்வது, உபஜயஸ்தானத்தில் அமர்வது உங்களுடைய ராசிக்கு நன்மையாகவே அமையும். மேலும் அவர் அஷ்டமாதிபதியும் கூட. 8குடையவர் 6இல் அமர்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் நிச்சயம் நடக்கும். பெரும்பாலும் விபரீத ராஜயோகம்ன்றது யாருக்கும் வேணான்ட்டு தான் நான் சொல்லுவேன். விபரீத ராஜயோகம்னா நம்மை இழந்து ஒரு ஆதாயத்தை பெறுவதுதான் விபரீத ராஜயோகம் என்பது. நாம் விபரீதத்தை அனுபவித்து அதனால் வருகின்ற ராஜயோகம் நமக்கு தேவையில்லை. ஆனால் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லை. 6ஆம் இடத்திலே இருந்தாலும் தங்களது ராசியை 8வது பார்வையாக பார்வையிடுகிறார். செவ்வாய்க்கு 8வது பார்வை இருக்கு. எந்த ஒரு கிரகமானாலும் சரி, எந்த ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சரி, தன்னுடைய ராசியை தானே பார்ப்பது என்பது சிறப்பு. 100 மார்க் போடலாம் அதுக்கு. அது எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து பார்த்தாலும் சரி, தன்னுடைய ராசியை பார்க்கிறாரா, சுபம், நல்லது நடக்கும். எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா, ஆடிட்டிங்கில் மாட்டிக்கிட்டீங்களா, வெளியில் வந்துடலாம். இல்லை ஃபைல் எதாவது காணாமல் போயிடுச்சா, கிடைச்சிடும் கடைசி நேரத்தில். இல்லை அமௌண்ட் எதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, அதுவும் கிடைச்சிடும் கடைசி நேரத்தில். இது என்னவென்றால் 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கின்ற காரணத்தினால் உத்தியோகம் சம்பந்தமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அதனால் வேறு வீடு பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். சொந்த வீட்டில் இருக்கிறீர்கள் என்றால் வாடகை வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. 3ஆம் அதிபதி புதன் பகவானும் 7ஆம் அதிபதி சுக்கிர பகவானும் 4ஆம் இடத்திலே இணைந்து சஞ்சாரம் செய்கிறார்கள். எப்போ? ஆவணி மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். கடகத்தில் சுக்கிரன், அவர் 2ஆம் அதிபதியும் கூட. சுக்கிரன் 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது அமோகமான ஒரு யோகத்தினை வழங்கக்கூடியது. என்ன யோகம்? வீடு, மனை, வாகனம், இது போன்ற சுகபோக வாழ்வுக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் வீட்டுக்கு காரகத்துவம் பெற்றவர். புதன் ஒரு காலி இடத்திற்கு காரகத்துவம் பெற்றவர். அப்ப 2 கிரகங்களும் 4ஆம் இடத்திலே இணைகின்ற பொழுது நீங்கள் ஒரு காலி மனை ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கீங்கன்னா வீடு கட்டுற யோகத்தினை வழங்கக்கூடியது இந்த கிரக இணைவு. அப்ப ஆவணி மாதத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் என்ன செய்வார்கள்? வீடு கட்டும் யோகத்தினை பெறுவார்கள்.
வீடு கட்டி பாதியிலே நின்று போச்சுன்னா அதை பூர்த்தி செய்வதற்கான ஒரு யோகத்தினை வழங்கும். கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். செவ்வாய் 6ல் இருப்பதை நாம் ஒரு நேர்மறையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ருணரோக சத்ரு என்ற நினைவிலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா கெட்டதுலேயும் நல்லது இருக்குது, நல்லதுலேயும் கெட்டது இருக்குது. நம்ம கெட்டதில் இருக்கிற நல்லதை தான் பார்க்கணும். கெட்டது வந்தால் இதுவும் கடந்து போகும். அந்த எண்ணத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் 6ல் இருக்கார், நம்மளை காப்பாற்றுவார். 8வது பார்வையாக யாருக்கும் கிடைக்காத ஒரு அதிசய பார்வை தங்களது ராசிநாதனுக்கு கிடைத்திருக்கிறது. 8வது பார்வையாக ராசியை பார்க்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அவர் சமாளிச்சுட்டு அடிச்சு. சாதாரணமாகவே செவ்வாய் பகவான் ஒரு எப்படி சொல்றது, கிரக யுத்தத்திற்கான ஒரு வலிமை பொருந்திய கிரகம். அப்படி இருக்கும்போது உங்களை பிரச்சனை வந்தால் விட்டுடுவாரா? பொதுவாகவே ஒவ்வொரு ராசிநாதனும் தன்னுடைய ராசியில் பிறந்த அன்பர்களை காப்பாற்றுவதையே முதல் நோக்கமாக கொண்டு இயங்குவார்கள். 2வது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி திரிகோணாதிபதிகள். ஒருவன் எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுடைய திரிகோணாதிபதிகள் அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தான் அவர்கள் சஞ்சாரம் செய்வார்களே தவிர ஒரு காலமும் கெடுதல் செய்ய மாட்டார்கள். தான் கெட்டு போனாலும் கெடுதலை செய்ய மாட்டார்கள். அப்போ அந்த விதத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் என்னவா இருக்கிறாரு? சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். இழந்த உத்தியோகத்தை மீட்டு கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தவிடுபொடியாக்கி யார் யாருக்கு என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்த்து செட்டில் ஆக்கிடுவார். உடன் கேது பகவானும் இருக்கிறார். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்வீர்கள். சிவன் ஆலயத்திற்கு செல்வீர்கள். கேது விநாயகர், சூரியன் சிவன். சிவனாலயத்திற்கு சென்று விநாயகரையும் பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கி வருவீர்கள். சிவ ஆலய யாத்திரை செல்வீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். பொதுவாக 5ஆம் இடம்ன்றது ஆழ்மன எண்ணத்தையும் சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியத்தை சொல்லுவாங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லுவாங்க. அந்த புண்ணியம் எப்படி எங்கிருந்து கிடைக்குது? இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து தான் கிடைக்குது. அப்போ அவங்க கேதுவும் சூரியனும் சந்தித்து கொள்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு வேவ்ஸ் உருவாகும், ஒரு கதிர்கள் உருவாகும், எண்ணங்கள் உருவாகும். கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், பரிகாரம் பண்ணணும், குலதெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது போன்ற எண்ணங்கள்லாம் உருவாகக்கூடிய காரணகர்த்தா அந்த 5ஆம் இடம். அப்போ இதெல்லாம் வேலை செய்யும். இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுவீங்க, சீரும் சிறப்புமாக இருப்பீங்க. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனை, சக ஊழியர்களிடம் இருந்து வந்த பிரச்சனை, நமக்கு சம்பள உயர்வு போடல, பதவி உயர்வு போடல என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோம், ஒன்றும் முன்னேற்றமே இல்லை. நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் இந்த சூரிய பகவானால், ஆட்சி பெற்ற சூரிய பகவானால் ஏற்படும். செவ்வாய் பகவான் 6ல் இருந்தாலும் அந்த 6ஆம் இடத்திற்கு கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அரசாங்க வழியில் ஆதாயம் உண்டு. யூனிஃபார்ம் போட்ட உத்தியோகம் கிடைக்கும். சூரியன் ஆட்சி. செவ்வாய் 6ல் இருந்து உத்தியோகஸ்தானம், லாங் சர்வீஸ். கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே லாங் சர்வீஸ் தான். ஒரு 28 வருஷம் 30 வருஷம் 30 வயசுன்னா வேலை கிடைக்குதுன்னா 28 வருஷம் சர்வீஸு. லாங் சர்வீஸை கொடுக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். நெகட்டிவாக பார்க்காதீங்க, பாசிட்டிவாக பாருங்கள் 6ஆம் இடத்தை. அப்படி இருக்கும்போது செவ்வாயோட கேந்திரம் பெற்று குரு இருக்கிறார். சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அரசாங்கத்திலெல்லாம் முயற்சி பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய தருணம். 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். சனி பகவானும் இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். 2 பேரும் 3வது பார்வையாக, அதாவது ராகு 11வது பார்வையாக பார்க்கிறார், சனி 3வது பார்வையாக பார்க்கிறார். சனி பார்க்கறது தன்னுடைய நீச வீட்டை. அதிலிருந்து உங்களுக்கு சில இடர்பாடுகள் வரும். சனி 3வது பார்வையாக தன்னுடைய நீச வீட்டை பார்ப்பதனால் ஒரு குழப்ப நிலை, ஒரு மந்தமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை, எதையுமே யோசிச்சு ரொம்ப நேரம் செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. மந்தன் இல்லையா சனி பகவான், அவர் பார்க்கிறாருன்னா இது வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருந்தீங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஆனாலும் வக்ரகதியில் இருக்கிறார். பாதகாதிபதி இல்லையா, அதாவது ஒரு அசுபர் பாதகாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை நன்மை நன்மை. பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்றால் அதனுடன் சர்ப கிரகம் ராகுவோ கேதுவோ உடன் இருக்கிறது என்றால்
அந்த வக்ரம் பெற்ற கிரகம் அந்த சர்ப்பமாகவே மாறுகிறது. அப்போ 11ஆம் இடத்துல எத்தனை ராகு இருக்கிறாரு? 2 ராகு இருக்கிறாங்க. அவர்களுடைய பார்வை திருஷ்டி உங்களுடைய ராசியில் படுகிறது. ராகு லாபஸ்தானத்தில் 11 உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் நிச்சயம் வரும். என்ன அலைச்சல்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் இருப்பீங்க. எதிர்பார்த்த இடம் கிடைக்காட்டாலும் நல்ல பெஸ்ட்டான இடமா கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வீடு மாற்றிட்டு ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பல சஞ்சலங்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் கிடைச்சது என்னவோ பெரிய பொக்கிஷம் அப்படின்ற திருப்தி இருக்கும். அதனால் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே அற்புதமானதாகவே உள்ளது. எதையுமே நீங்கள் ஒரு பயப்படக்கூடியது எதுவுமே கிடையாது. சின்ன பிரச்சனை வந்ததுன்னா பின்னாடி ஏதோ நன்மைகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நமக்கு ஒரு நல்ல பிராப்தம் வருதுன்னா அந்த பிராப்தம் இவன் பெறுவதற்கு தகுதியானவனா அப்படின்ட்டு ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை பார்த்துட்டு ஏதோ கெட்டது பெருசாக நடக்க போகுதுன்ற பய உணர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாது. அதை விலக்கி தள்ளிடணும். இதுவும் கடந்து போகும். எனவே மேஷராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது? அற்புதமாக இருக்க போகிறது. 2ஆம் இடத்து சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே கடகராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார். கடக சுக்கிரன் எப்படி இருப்பாரு? உங்களுக்கு பல வசதிகளை செஞ்சு கொடுப்பாரு. பழைய வாகனத்தெல்லாம் வித்துட்டு புதிய வாகனத்தை வாங்க வைப்பார். வீடு கட்ட வைப்பார். கிரகப்பிரவேசம் பண்ண வைப்பார். அதாவது உங்களுடைய சுகஸ்தானமும் கூட சுகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? அமோகமாகவே இருக்கும். அதாவது இது வரைக்கும் நீங்கள் என்ன சுகத்தை அனுபவித்தோம் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் ஒரு சுகத்தை அனுபவிப்பதற்கான காலகட்டம். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடத்தி வைப்பதற்கான காலகட்டம் இந்த ஆவணி மாதம். ஏன்னா அவர் 7 கூடையவரும் கூட. 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கிறார். அப்போ அந்த திருமண பாக்கியத்தை அந்த சுகத்தை இவன் பெறணும். அது அவர் இருக்க போகிறது என்னவோ ஒரு 20 நாளோ 25 நாளோ தான். ஆனால் அதுக்கான வேலையை அந்த சாவியை ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவார். அதனுடைய வேலை ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவர் என்ன 1 மாதம் இருக்க போகிறாரா, 1 வருஷம் இருக்க போகிறாரா, அதுக்குள்ளே அடுத்த ராசிக்கு போயிடுவார். அப்போ மறுபடியும் அந்த பாக்கியம் கிடைக்காதா அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. பொதுவாக 2 வருஷமா 3 வருஷமா ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யுமோ அதை 20 நாள் 15 நாள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் செய்யும். நன்மைகளை செய்யும். அது பொறுமையாக செய்யும். அது உடனே செய்யும். ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்ம வேலை. மற்றபடி வேலைகள் எல்லாம் தன்னால் நடந்து கொண்டே இருக்கும். 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் இருந்து செய்யக்கூடிய வேலையை செய்துவிட்டு அடுத்த பாவத்திற்கு சென்று விட்டால் இந்த வேலை நடந்து கொண்டுதான் இருக்கும். உடனே நின்று விடாது. புரியுதுங்களா? அப்போ 4ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்குறாருன்னா அவர் அடுத்த பாவத்துக்கு போனாலும் அந்த திருமண வேலை ஆரம்பிச்சு விட்டது தான். அது போய்கிட்டே தான் இருக்கு. நிச்சயம் நடக்கும். அதற்கு வேதையாக, அதாவது அந்த திருமண பாக்கியத்தை தடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவும் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடக்கின்ற காலகட்டத்தில் இந்த திருமணம் உடனே நடக்கும். திசாபுத்தி ரொம்ப முக்கியம். கோச்சாரம் என்றது ஒரு 20-25% மட்டுமே. மற்றபடி உங்களுக்கு மெயின் ஆயுதமே உங்க ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் நல்லா திசாபுத்தி இருந்தால் கோச்சாரத்தில் வருகின்ற அனைத்து யோகங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஜாதகத்தில் நல்லா திசாபுத்தி இல்லைன்னா கோச்சாரத்தில் எப்பேற்பட்ட யோகம் வந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அதே சமயம் அவயோகமும் அப்படித்தான். நல்ல திசாபுத்தி இருந்து கோச்சாரத்தில் அவயோகங்கள் வந்தால் ஒரு தீமைகள் நடக்கும் என்று இருந்தால் அதுவும் நடக்காது. அப்போ எல்லாமே பேஸ் எங்கே இருக்கு? நம்மளுடைய ஜாதகத்தில் தான் இருக்கு. அந்த ஜாதகம் சிறப்பாக இருந்தால், கோச்சாரம் நன்றாகவே இருந்தால் அதை நாம் அனுபவிக்கலாம். அதாவது நிலம் எண்ணிது, விதை நான் போட்டுட்டேன், விவசாயம் பண்ணிட்டேன், வானம் பார்த்த பூமி கோச்சாரம், நான் ரெடியாக இருக்கிறேன், அவன் கொடுத்துட்டானா நல்ல விளைச்சல் வந்துடும். அப்போது மழை வந்துடுச்சுன்னா பலனை நான் அனுபவிப்பேன். சப்போஸ் மழை வந்துடுச்சு, நான் எதுவுமே மழை வராதுன்னு நினச்சேன், நான் எந்த விதையுமே போடலையே, விவசாயம் பண்ணலையே, மழை வரும் தெரிஞ்சிருந்தா போட்டிருப்பனே. அப்போ எங்கே இருக்குது பேஸு? நம்ம கையில் தான் இருக்குது. நிலம் எண்ணிது, விதை எண்ணிது, எல்லாமே நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே அந்த இறைவனிடத்தில் தான் இருக்கிறது. அதுதான் கோச்சாரம். மழை பொழிகிறது என்றால் நீ ரெடியாக இருந்தால் அதை அனுபவிக்கலாம். உன் ஜாதகம் ரெடியாக இருந்தால்.
இந்த மாதிரி அந்த வகையில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் ஆவணி மாதம். என்ன ஒரு எதிர்மறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல குரு சுபர் உட்கார்ந்துருக்காரு. பொதுவாக 3ஆம் இடத்துல ஒரு பாபர் உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கும், முயற்சி கை கொடுக்கும், பின்வாங்காத ஒரு நிலை. இதே சுபர்கள் உட்கார்ந்தா நீண்ட காலமாக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விடும். அடப்போட இதுக்கு மேலே அது எங்கே கிடைக்க போகுது அப்படின்ட்டு பின்வாங்கி வந்துடுவீங்க. முயற்சியில் ஒரு சோர்வு வந்துடும். இதெல்லாம் சுபர்கள்னா ரொம்ப மென்மையானவர்கள் அல்லவா? அவர்கள் 3ஆம் இடம் எவ்வளவு வலிமையான தைரிய வீரியஸ்தானம் அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கொடுத்து விடுவார்கள். வேற ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்றும் அவ்வளோ வலிமையானவர்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையில் சுக்கிரன், குரு போன்ற சுபர்கள் அந்த 3ஆம் இடத்திலே இருக்கிறார் என்றால் அதை அந்த தைரியஸ்தானத்தை வீரியஸ்தானத்தை விட்டு கொடுக்கிறபடி ஆயிடும், வேற ஒன்றும் இல்லை. அதே போல 5ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி. திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை, முதல் குழந்தை ஆண் குழந்தை. இப்போ இந்த ஆவணி மாசத்துல ஒரு கரு உருவாயிருக்கிறது என்றால் அது ஆண் குழந்தை உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சனி பகவானுடைய அந்த பார்வையோ இணைவோ பெற்றுவிட்டால் அது ஆண் குழந்தை. முதல் குழந்தையை கொடுக்கிறது யாரு? சூரிய பகவான். அந்த சூரியன் இங்க ஆட்சியில இருக்கிறாரு. சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 7வது பார்வையாக சூரிய பகவானை பார்வையிடுகிறார். அப்போ உங்களுக்கு நிச்சயம் ஒரு ஆண் கரு உருவாகும். இப்போ கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வருந்தக்கூடாது. 5 வருஷம் ஆயிடுது, 6 வருஷம் ஆயிடுச்சுன்றது உங்க மனதில் ஒரு தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் பகவான் நிச்சயமா கொடுப்பார். 10 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆகி குழந்தை பிறந்தவர்களும் உண்டு. அதனால குழந்தை இல்லைன்ட்டு யாருமே தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருங்க. நிச்சயம் பகவான் ஒரு நாள் கொடுப்பார். அதுக்கான நேரங்கள் வர வேண்டும். குருதான் புத்திரகாரகன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் குழந்தை பிறப்பதற்கு முதன்மையான காரணம் சூரிய பகவான். சூரியன் தான் குழந்தை கொடுக்கறதுல முதன்மையான கிரகம். குருவும் நல்லா இருக்கணும், இதுதான் முக்கியம். முதல் குழந்தை சூரியனைத்தான் பார்க்க வேண்டும். அதே போல 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைவு என்பது இந்த கலை இலக்கிய துறைகளில் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்ட்டு ஆசை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி. அப்ப அந்த உயர்கல்வி ஸ்தானம் அமோகமாக இருக்கிறது. +2 முடிச்சுட்டு ஒரு நல்ல பட்டப்படிப்பு படிக்கணும், இல்லை டிகிரி முடிச்சுட்டு அடுத்து மாஸ்டர் டிகிரி படிக்கணும், இது போன்ற ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்தானம் நல்ல அற்புதமாக இருக்கு. எனவே மேஷராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதம். எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எல்லாம் நன்மையாகவே அமையும். நீங்கள் செய்கின்ற உத்தியோகத்தில் சிறப்படைவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வழக்குகள் ஆல்ரெடி உங்களுக்கு போய்கிட்டு இருந்தால் அந்த வழக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். இது போன்ற பல நன்மைகள் நிறைந்த மாதமாகவே இந்த ஆவணி மாதம் அமைகிறது. நீங்கள் முருகப்பெருமானையும் அம்மையப்பனையும் விநாயகப் பெருமானையும் விடாமல் அவர்களை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் எந்த இடர்பாடுகள் இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் வாழ்வில் வெற்றி பெற்று உயர்ந்த ஸ்தானத்தில் மகிழ்வோடு இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜாமணி என்று. நன்றி, வணக்கம்.